வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது பிச்சாவரம் காட்டுப்பகுதியில் மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி தான். இது அந்த ஊர் மக்களால் வாய்வழி பேச்சாக இன்றும் பேசப்பட்டு வரும் ஒரு மர்மமான கதையாகும். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். சரி, வாருங்கள் தொடர்ந்து காணொளியை பார்ப்போம். பிச்சாவரம் நடுக்காட்டில் அழுத பெண் தெய்வம். சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற பிச்சாவரம் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய சதுப்புநில காடு. 3000 ஏக்கர். உள்ள போனா வழி தெரியாது, திசை தெரியாது, பகல்லையே இருட்டு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு காளி கோவில் இருக்கு. 400 வருஷம் பழசு. யார் கட்டினாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், ராத்திரி 6 மணிக்கு மேல அந்த கோவிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. மீனவர்கள் கூட போக மாட்டாங்க. ஏன்னா சொல்றாங்க, ராத்திரி ஆச்சுனா காளி நடமாடுவா, பார்த்தா உயிர் போயிடும். இந்த கதையோட ஹீரோ செல்வம். வயசு 24. பிச்சாவரம் மீனவன். துணிச்சல்காரன். பேய் பிசாசு எல்லாம் சும்மான்னு சொல்லுவான். ஒரு பொங்கல் அன்னைக்கு ஊர் திருவிழா. குடிச்சிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், டேய் செல்வம், நீதான பெரிய வீரன். தைரியம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த கோவிலுக்கு போய் காளி சிலை கழுத்துல இருக்கிற எலுமிச்சம்பழ மாலையை எடுத்துட்டு வா, பார்ப்போம். ஊரே சிரிச்சது. செல்வத்துக்கு ரோஷம் வந்துடுச்சு. போறேன்டா, மாலை இல்ல, அந்த சூலத்தையே கொண்டு வர்றேன் பாரு அப்படின்னு சபதம் போட்டான். இரவு. செல்வம் தனியா படகு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். கையில டார்ச் லைட், அரிவாள். தண்ணிக்கு நடுவுல செடி கொடி மரம். எங்க பார்த்தாலும் நிழல். தண்ணி சத்தம் சளப் சளப்னு கேக்குது. 12 மணி. கோவில் வந்துடுச்சு. சின்ன கோவில். உள்ள காளி சிலை 6 அடி உயரம். கண்ணு ரெண்டும் அகலமா திறந்து இருக்கு. நாக்கு வெளியே நீட்டிக்கிட்டு. கையில கபாலம் சூலம். கழுத்துல மண்டை ஓட்டு மாலை, எலுமிச்சம்பழ மாலை. செல்வம் பார்த்தான். கொஞ்சம் உதறல். ஆனா பயந்தா ஊர் சிரிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். மாலையை பிடிக்க கை வச்சான். அப்போ தான் அது நடந்துச்சு. காளி கண்ணு சிமிட்டிச்சு. ஆமா, கல்லு சிலை. கண்ணு மூடி திறந்துச்சு. செல்வம் கை பின்னாடி இழுத்துக்கிட்டான். ஹார்ட் அடிக்குற சத்தம் அவனுக்கே கேட்டுச்சு. பிரம்மை, குடி போதை அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிட்டான். திரும்ப மாலையை பிடிச்சான். இந்த தடவை சிரிப்பு சத்தம். ஒரு பொம்பள சிரிக்கிற சத்தம். ஆனா சாதாரண சிரிப்பு இல்ல. கேலி, கோபம், சோகம் கலந்த சிரிப்பு. கோவில் முழுக்க எதிரொலிச்சுது. செல்வம் திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. டார்ச் அடிச்சு பார்த்தான். சுவத்துல அவன் நிழல் மட்டும் தான். திடீர்னு டார்ச் அணைஞ்சு போச்சு. புது பேட்டரி. அணைய வாய்ப்பே இல்ல. இருட்டு, பயங்கர இருட்டு. ஆனா காளி சிலை மட்டும் லேசா மின்னுச்சு. சிலைக்கு உயிர் வந்த மாதிரி. பேசினாள். செல்வம். பெயர் சொல்லி கூப்பிட்டா. குரல் கோவில் சுவத்துல இருந்து வரல. அவன் மண்டைக்குள்ள இருந்து கேட்டுச்சு. வந்துட்டியா? என் மாலை வேணுமா உனக்கு? செல்வம் வாய் திறக்கல. கால் நடுங்குச்சு. கீழே உட்கார்ந்துட்டான். ஏன் பயப்படுற? நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கதை சொல்றேன், கேட்டுட்டு போ. மாலை வேண்டாம். காளி சொன்ன கதை. 400 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடம் காடு இல்ல, அழகான கிராமம். நான் மனுஷி. பேரு கருப்பாயி. என் புருஷன் மீனவன். ஒரு நாள் கடலுக்கு போனவன் வரவே இல்ல. 3 பிள்ளைங்க. பசி, பஞ்சம். ஊர் பண்ணையார் வந்தான். உன் உடம்பை கொடு, சோறு போடுறேன் அப்படின்னான். நான் மறுத்தேன். கோபத்துல என் 3 பிள்ளைங்களையும் இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடியே கழுத்தை அறுத்து கொன்னான். நான் கதறினேன். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. ஒருத்தன் கூட உதவி பண்ணல. கடைசியில என்னையும் இங்கேயே வெட்டி போட்டானுங்க. சாகுறதுக்கு முன்னாடி சாபம் கொடுத்தேன். எனக்கு நடந்த அநியாயத்தை பார்த்து வேடிக்கை பார்த்த இந்த ஊர் இனி காடா மாறும். தண்ணி சூழ்ந்து வழி தெரியாம அழியும். ஆனா என் கோவிலுக்கு நியாயம் கேட்டு வர்றவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். அடுத்த வருஷமே பெரிய புயல், சுனாமி. ஊரே அழிஞ்சு காடாச்சு. நான் காளியானேன். இப்போ சொல்லு, நீ என்ன நியாயம் கேட்டு வந்த, இல்ல சும்மா வீராப்புக்கு வந்தியா? செல்வம் கதறி அழுதான். தாயே, தப்பு பண்ணிட்டேன் தாயே. வீராப்பு, வீம்பு, மன்னிச்சுடு தாயே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஊருக்கு போய் உன் கதையை சொல்வேன். உனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாருக்கும் சொல்வேன். காளி சிரிச்சா. இந்த தடவை கோபம் இல்ல, சாந்தம். போ, உன் காலம் இன்னும் இருக்கு.
ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காட்டுக்குள்ள அநியாயம் பண்றவன் உயிரோட திரும்ப மாட்டான். நியாயம் கேட்டு வர்றவன் வெறும் கையோட போக மாட்டான். டார்ச் தானா எரிஞ்சுது. காளி சிலை பழையபடி கல்லாச்சு. மறுநாள் செல்வம் ஊருக்கு வந்து நடந்ததை சொன்னான். முதல்ல யாரும் நம்பல. ஆனா அவன் கையில எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. கோவில் மாலையில இருந்து விழுந்தது. இன்னும் ஈரமா இருந்துச்சு. காளி காலடியில வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஊர் மாறிடுச்சு. காளி கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சுது. கோர்ட்ல ஜெயிக்காத கேஸ், போலீஸ் கண்டுக்காத அநியாயம் எல்லாம் அங்க வந்து முறையிடுவாங்க. 2004 சுனாமி. பிச்சாவரம் சுத்தி இருந்த எல்லா ஊரும் அழிஞ்சுது. ஆனா காளி கோவில் மட்டும் ஒரு சேதமும் இல்லாம நின்னுச்சு. தண்ணி கோவில் படிக்கட்டு வரைக்கும் வந்து நின்னுடுச்சு. உள்ள போகல. அன்னைக்கு கோவில்ல 12 பேர் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் உயிர் பிழைச்சாங்க. அவங்க சொன்னது, ராத்திரி முழுக்க ஒரு அம்மா கோவில் வாசல்ல நின்னு காவல் காத்தாங்க. கையில சூலம். நாங்க பயந்து உள்ளே உட்கார்ந்திருந்தோம். இன்னைக்கு வரைக்கும். பிச்சாவரம் மீனவர்கள் சொல்றாங்க, ராத்திரி காட்டுக்குள்ள போனா தூரத்துல ஒரு பொம்பள அழுகுற சத்தம் கேட்கும். அது காளி தன் பிள்ளைங்களை நினைச்சு அழுகுறா. அந்த சத்தம் கேட்டா பயப்படாதே. தலை குனிஞ்சு, தாயே அப்படின்னு கும்பிட்டு போ. ஒண்ணும் ஆகாது. ஆனா தப்பு பண்ணிட்டு போனா திரும்பி வர மாட்ட. செல்வம் இப்போ 60 வயசு. இன்னும் உயிரோட இருக்கார். பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல பூஜை பண்றார். கேட்டா சொல்லுவார், காளி பேய் இல்லடா, தெய்வம். அநியாயம் பண்ணினா பேய், நியாயம் கேட்டா தாய். அவ்வளவு தான். இது கட்டுக்கதை இல்ல. பிச்சாவரம் போய் இந்த மீனவன் கிட்ட கேட்டாலும் இதே கதையை சொல்லுவான். ஏன்னா கருப்பாயி இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. நியாயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இக்காணொளியில் குறிப்பிடப்பட்டுள்ள பிச்சாவரம் சதுப்புநில காடுகளின் புவியியல் அமைப்பும் 2004 சுனாமியிலிருந்து இக்காடுகள் தமிழகத்தை காத்ததும் வரலாற்று பூர்வமான உண்மைகளாகும். எனினும் காட்டின் நடுவே உள்ள காளி கோயில் மற்றும் கருப்பாயி என்ற பெண் குறித்த அமானுஷ்ய சம்பவங்கள் இப்பகுதி மீனவ மக்களிடையே வாய்மொழி வழக்காகவும் ஆன்மீக நம்பிக்கையாகவும் பேசப்பட்டு வரும் கதைகளாகும். இது முற்றிலும் பொழுதுபோக்கு மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற வரலாற்று காணொளிகளை காண்பதற்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு மர்ம சம்பவத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.